அனைவருக்கும் வணக்கம். சொல்வன்மை என்ற அதிகாரத்திலிருந்து இன்னைக்கு ஒரு திருக்குறள் பார்க்க போறோம். சொல்லுக சொல்லி பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிவு. இதனோட பொருள் என்னன்னா, நம்ம ஒரு சொல்வதற்கு முன்னால அந்த சொல்ல வெல்லக்கூடிய சிறப்பான வேறு சொற்கள் எதுவும் இல்லை என்பதை அறிந்த பின் தான் நாம் அந்த சொல்லை சொல்ல வேண்டும் என்பது பொதுவான அர்த்தம். உண்மையில் சொல் வன்மை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெல்லும் சொல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கொல்லும் சொல் ஏதாவது இருக்கா? அப்படின்னா வெல்லும் சொல்லுக்கு என்ன அர்த்தம் நமக்கு தெரியும் இல்லையா? சிறப்பான ஈடு இணையற்ற நன்மை பயக்கக்கூடிய தர்மத்தை பற்றி செயல்களை சொல்லக்கூடிய அந்த சொல்லை தான் நாம் வெல்லும் சொல் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு மகாபாரதத்துல இருந்துதான் எனக்கு இதுக்கான கதை சொல்லணும்னு தோணுது. நம்ம எல்லாருக்குமே நல்ல குணங்கள் தீய குணங்கள் இரண்டுமே கலந்தவர்கள் தான் மாநிலர்கள். ஈவன் நம்ம துறவிகளாக இருந்தாலும் கூட அவர்களிடமும் கூட சிறிதளவு தீய குணம் இருக்கும். அதனால நம்ம தீய குணம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தீயவர்கள் அப்படின்னு நம்மளை சொல்லி அடையாளப்படுத்தி தனிமைப்படுத்தினால் அது கொல்லும் செயலாகும். இதற்கு நான் சொல்லும் பொழுது சுயோதனன் என்னும் இயற்பெயரை கொண்ட துரியோதனனை பற்றி தான் நான் கூறப்போகிறேன். 15 ஆண்டு காலமாக அடுத்த மன்னன் நீதான் அப்படின்னு சொல்லியே ஊட்டி வளர்க்கப்பட்டவன், ஆசையுடன் வளர்க்கப்பட்டவன். அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு நாள் பாண்டவர்கள் வனவாசத்திலிருந்து வருகிறார்கள். இந்த நாடு உனக்கு சொந்தம் இல்லை, அடுத்த மன்னனாக போகிறவர்கள் பாண்டவர்கள் தான் என்று கூறும் பொழுது அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை சகுனி பயன்படுத்திக் கொள்கிறான். இதுதான் மகாபாரதத்துக்கான அடிப்படை. சரி, பாண்டவர்களும் கௌரவர்களும் சேர்ந்தவர்கள் தான் குரு வம்சத்தவர்கள். அடுத்து அவர்கள் கல்வி கற்க வேண்டும், குருகுலத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். குரு துரோணாச்சாரி. பீமனும் துரியோதனனும் ஆயுத பயிற்சியை கதாயுதத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். அடுத்து மேற்படிப்பிற்காக பலராமனிடம் அனுப்பப்படுகிறார்கள். பலராமன் யார்? கிருஷ்ணனின் அண்ணன். அதுக்கு சிறந்த மாணவனாக யார் வந்தது? துரியோதனன். ஏன்னா பீமன் பலசாலி, ஆனால் புத்தி கூர்மை கிடையாது. துரியோதனன் கடுமையான பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய குருவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர் சொல்லக்கூடிய பயிற்சிகள் அனைத்தையும் சிறப்பாக செய்து சிறந்த மாணவன் என்று பெயர் பெறுகிறான். எந்த அளவிற்கு என்றால், பலராமன் தன் தங்கை சுபத்திரையை துரியோதனனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்படும் அளவிற்கு அவர் மனதில் இடம் பிடித்தார். பிறகு அந்த சுபத்திரையை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு திருமணம் செய்து வைப்பது வேறு கதை. குருகுல பயிற்சி முடிந்தாயிற்று. அடுத்து அந்த பயிற்சியை அவரவர் பெற்ற பயிற்சியை பொதுமக்களின் முன்னிலையில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு விழா ஏற்பாடு செய்யப்படுகிறது. அர்ஜுனனின் முறை வருகிறது. அந்த சமயத்தில் அர்ஜுனனை வெல்லக்கூடிய திறமையானவர்கள் யாரும் இல்லை என்று ஒரு சவால் விடுக்கப்படுகிறது. அந்த சவாலுக்கு கர்ணன் முன்வருகிறான். அப்பொழுது துரோணாச்சாரி, பீஷ்மர், கிருபாச்சாரி முதலான பெரியவர்கள் அனைவருமே அவனது ஜாதி குலத்தை காரணம் காட்டுகிறார்கள். இவன் தேவகியின் மகன், தாழ்ந்த குலத்தான். இந்த போட்டியில் பங்கேற்பதற்கு அவனுக்கு திறமை இருந்தும் அனுமதி கிடையாது என்று அவனுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அவனுக்கு துணையாக யார் வந்து நின்றது? துரியோதனன். என்ன செய்தான்? திறமைக்கு மதிப்பு கொடுங்கள், அவனுக்கு வாய்ப்பு கொடுங்கள். குலத்தை காரணம் காட்டி அவனது திறமையை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பை மறுக்கக்கூடாது என்று அவனுக்காக குரல் கொடுத்து வாதிடுகிறான். மன்னனாக இருக்க வேண்டும், அவ்வளவுதானே அப்படின்னு அவன் என்ன செய்யறான்? தான் ஜெயிச்ச அங்கட நாட்டுக்கு மன்னனாக முடிச்சுட்டுகிறான். கர்ணன் கொடைவல்லல் நம்ம எல்லாருக்கும் அறிந்தவர். அப்படி இருக்கும்போது அந்த கர்ணனுக்கே கொடை கொடுத்தவன் யார்? துரியோதனன். இது வெல்லும் செயல் அல்லவா? இதை நாம் பாராட்ட வேண்டுமா இல்லையா? சரி, இது ஒன்று. அதன் பிறகு கர்ணனுக்கும் துரியோதனனுக்குமான நட்பு நாம் அனைவரும் அறிந்ததுதான். அதில் சிறப்பாக அது நான் பின்னால் சொல்கிறேன். போர்க்களம் வந்தது. அந்த சண்டையை நிறுத்துவதற்காக கிருஷ்ணர் என்ன பண்ணுகிறார்? சமாதான தூது வருகிறார். நாடு கொடு, தரமாட்டேன். 5 ஊர்களையாவது கொடு, தரமாட்டேன். 5 வீடுகளையாவது கொடு, துரியோதனன் அதற்கும் மறுக்கிறான். கிருஷ்ணர் விஸ்வரூபம் காட்டுகிறார்.
என்ன சொன்னான்? கர்ணன் கிருஷ்ணர் முதலானவர்கள் எல்லாம் அஞ்சலி செலுத்த வருகிறார்கள். அடே கிருஷ்ணா, அன்னைக்கு வீடு கொடு, நாடு கொடு, நகரம் கொடு என்றெல்லாம் என்று கேட்டாயே, போரில் என் உயிர் நண்பன் இறந்து விடுவான் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நான் இந்த போரை வேண்டாம் என்று என் நாடு நகரங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு நான் சென்றிருப்பேனடா என்று கதறி அழுகிறான். அப்படிப்பட்ட நட்பிற்கு மதிப்பளித்த அவன் செயல் வெல்லும் செயல் என்பதை நான் அறிகிறேன். அதை சொல்லுவது வெல்லும் சொல்தான். சரியா? சிறப்பான வெல்லும் சொல் என்றால் என்னன்னு, ஈடு இணையற்ற சிறப்பான தர்மத்தின் வழி நின்ற செயல்களை பற்றி சொல்வதுதான் வெல்லும் செயல் அப்படின்னு உங்களுக்கு நான் ஒரு பொருள் சொல்லியிருக்கேன். சரி, அடுத்து 18ஆம் நாள் யுத்தம். துரியோதனன் தனித்து நிற்கிறான். அனைத்து கௌரவர்களும் இறந்து விட்டனர். இப்பொழுது போர் யுக்தியை தர்மர் வகுக்கிறார். எங்கள் ஐவரில் ஒருவரை தேர்ந்தெடு, வெற்றி பெற்று விட்டால் அனைத்து நாடு நகரங்களை எல்லாம் உன்னிடம் ஒப்படைத்து விட்டு நாங்கள் தானகம் செய்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. துரியோதனன் உண்மையிலேயே ஜெயிக்கணும் அரசனாக நினைச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பான்? நகுலனை தேர்ந்தெடுத்துக்கலாம், சகாதேவனை தேர்ந்தெடுத்துக்கலாம், அர்ஜுனனை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனா இவங்க யாரையும் அவன் தேர்ந்தெடுக்காம யாரை தேர்ந்தெடுத்தாங்க? தன்னை விட பலசாலியான பீமனை தேர்ந்தெடுக்கிறான். போர் யுக்தியில என்னன்னா, இடுப்பு நிதியில யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது. இதுதான் போர் விதி. பலராமன் நடுவராக இருக்கிறார். புது யுக்தி வகுக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஆயிற்று? அவன் உடம்பு ஃபுல்லா வஜ்ரம் போல் ஆகிவிட்டது. காந்தாரியின் பார்வையால் ஆசீர்வாதத்தால் அவனை வீழ்த்த இயலவில்லை. கிருஷ்ணனின் சூழல் பீமன் என்ன செய்கிறான்? தொடைப்பகுதியில் அடித்து அவன் உயிரை போக்குகிறான். பலராமனுக்கு கூட கோபம் வந்தது. என நடுவர் அவர் தான், 2 பேருக்கும் டீச்சர் அவர் தான். கிருஷ்ணன் தடுக்கிறார். பீமனுக்கு சாபம் கொடுத்துவிட்டு அவர் சென்று விடுகிறார். இறந்த பின் துரியோதனன் எங்கு செல்கிறார்? நேராக சொர்க்கத்துக்கு செல்வதாக தான் குறிப்பிடப்படுகிறது. இப்படிப்பட்ட நட்பிற்கு அடையாளமாகவும் சிறந்த பல குணங்களை கொண்டிருந்த துரியோதனனை பற்றி, அவனது நன்மை செயல்களை பற்றி பேசுவதும் வெல்லும் செயல்தான் என்று கூறியிருக்கிறது.